குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்வு பங்கேற்கக்கூடிய 15 மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளுக்கு அனுமதி என்பது மத்திய குழுவால் வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் ஆண்டுக்கான அணிவகுப்பு நிகழ்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழகம் இடம்பெறவில்லை. இந்த வருடம் கருப்பொருள் என்பது தீம் ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட். இதை மையப்படுத்தி தமிழக குழு என்பது கீழடி கான்செப்டோடு மத்திய குழுவை அணுகியது. அந்த தமிழக அரசினுடைய குழுவினுடைய கீழடி கான்செப்டுக்கு அனுமதி என்பது வழங்கப்படவில்லையா என்பது குறித்தான கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. நாட்டினுடைய 75வது குடியரசு தின விழா அடுத்த மாதம் 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா நிகழ்வின் போது டெல்லி ராஜ்பாதையில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்ட நிகழ்வில் பல்வேறு துறை மற்றும் மாநிலங்களுடைய சார்பில் தான் இந்த அலங்கார ஊர்திகளுடைய அணிவகுப்பு என்பது நடைபெறும். கீழடி கான்செப்ட் அனுமதி கிடைக்கப்பெறவில்லையா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. இந்த வருடம் கருப்பொருள் தீம் அந்த ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் பலமுறை தமிழக அரசின் சார்பாக அதிகாரிகள் மத்திய குழுவால் அமைக்கப்பட்ட அந்த குழுவோடு பல்வேறு விதமான இந்த வரைபடங்கள், மாதிரிகள், கருப்பொருள் மற்றும் இதையெல்லாம் சமர்ப்பித்தது. மத்திய குழு பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் திருத்தங்களையும் சொல்லியது. முதல் கூட்டத்தில் கீழடிக்கான அந்த வரைபடங்களை கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து கீழடியில் கிடைத்த பொருட்கள் பற்றிய மிக பெருமையை பறைசாட்டினார்கள். மீண்டும் கீழடி கிடைத்த பொருட்களினால் கல்வி எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு பாடல் மூலமாக இசையமைத்து கொடுத்தார்கள். தொடர்ந்து திருத்தங்கள் மேற்கொண்டார்கள். இருந்த போதும் மத்திய குழு தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது ரொட்டேஷன் அடிப்படையிலும் மாநிலங்கள் தேர்வு செய்யப்படும் என்றும், அதே நேரத்தில் 15 மாநிலங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 3வது பரிசை வென்றெடுத்த தமிழகத்தின் சார்பாக அலங்கார ஊர்தியில் இந்த ஆண்டு வரக்கூடிய எதிர்வரும் ஆண்டில் நடைபெறக்கூடிய குடியரசு தின விழா அணிவகுப்புல தமிழக அரசினுடைய ஊர்திகள் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைத்த போதும் அதற்கான செவிசாய்ப்பு என்பது மத்திய குழுவால் இல்லை. இதன் காரணமாக அந்த 15 மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழகம் இடம்பெறவில்லை என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது.